இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. தேவ அன்பு நிரப்புமே, பயத்தை புறம்பே தள்ளுமே. தேவ அன்பு நிரப்புமே, பயத்தை புறம்பே தள்ளுமே. தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. தேவனோடு நீ நடந்தால் தோல்வி உனக்கு இல்லையே. தேவனோடு நீ நடந்தால் தோல்வி உனக்கு இல்லையே. இயேசுவிடம் நீ வந்தால் உன் பாவம் அனைத்தும் மன்னிப்பாரே. இயேசுவிடம் நீ வந்தால் உன் பாவம் அனைத்தும் மன்னிப்பாரே. தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. ஆவியானவர் உன்னோடு இருந்தால் தேவ அன்பால் நிரப்புவாரே. ஆவியானவர் உன்னோடு இருந்தால் தேவ அன்பால் நிரப்புவாரே. கோபம் எரிச்சல் நீக்குவார், சாந்தம் அமைதி தந்திடுவார். கோபம் எரிச்சல் நீக்குவார், சாந்தம் அமைதி தந்திடுவார். தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. பாண்டிச்சேரியில இருந்து ஜாய் என்ற சகோதரி எழுதியிருக்காங்க. அவங்க மகள் திருமணமாகி 3வது மாதத்தில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. டைவர்ஸ் சொல்லிட்டாங்களாம். 3 வருஷம் வீட்டில் இருந்தாங்களாம். இவங்களை டைவர்ஸ் பண்ணுவதற்கு சரின்னு ஒத்துக்கிட்டாங்களாம். ஏன்னா 3 வருஷமாக அந்த மையம் மனம் திரும்பி வரலை. சரி தேவ சித்தம் ஆகட்டும் அப்படின்னு நான் இருந்தேன். ஆனால் நான் ஜாய் டிவி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு பார்ப்பேன். இப்போ அம்மா சொன்னாங்க, டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணாதீங்க, அவங்க தேடி வருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஸ்திரீக்காக புருஷன் உருவாக்கப்படவில்லை, புருஷனுக்காக ஸ்திரீ உண்டாக்கப்பட்டால் தேவன் நினைக்காத மனிதன் பிரிக்காத இருக்க கடவன். ஆகவே நீ டைவர்ஸுக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் வக்கீல்கிட்ட போய் கொடுத்துட்டோம். ஆனாலும் அதை திருப்பி ரிட்டர்ன் வாங்கணும். கர்த்தர் அதிசயமாக ஒரு 2 மாதம் கழிச்சு மாப்பிள்ளை வந்தார். அவங்க வீட்டார் வந்து இனிமேல் நாங்கள் நல்லா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. தேவன் தீர்க்க தரிசனமாக அம்மா மூலம் சொன்னதை அப்படியே செஞ்சார். 3 வருஷம் பிரிந்த என் மகள் இப்போ இணைஞ்சிட்டான்னு சாட்சி சொல்லியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால புத்தாண்டு வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம். அல்லேலூயா, ஹேப்பி நியூ இயர் என்று சொல்லுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நன்மை கிருபை உங்களை தொடருவதாக. கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நீங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருப்பீர்களாக. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுவீர்களாக. அல்லேலூயா, ரகதிகலபர ஒஷேக இதுவரையும் தடைப்பட்ட வருஷக்கணக்காய் தடைப்பட்ட எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணு பார்க்க இந்த வருஷம் நடப்பதாக என்று இயேசு நாமத்தினால உங்களுக்கு கூறுகிறேன். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா,
உங்கள் துக்கம் இந்த ஆண்டு சந்தோஷமாய் மாறுவதாக. நீண்ட நாள் காத்திருந்தது, இருதயம்லாம் போன வருஷம் வரை இழைத்து போயிருக்கோம். இந்த வருஷம் அல்லேலூயா ரகல நீங்கள் விரும்புகிறதை விட, நீங்கள் நினைத்ததை விட உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாக கிடைப்பதாக என்று இயேசு நாமத்தில் கூறுகிறேன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா ரகதிகர பொஷே. ஆவியானவரே நீங்கள் இறங்கப்பா. இதை பார்க்குற ஒவ்வொருவர் மேலே மகிமையின் மேகம் மூடட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஆமென். ஆண்டவரே தகப்பனே துதிக்கிறோம். தேவ பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. அல்லேலூயா ரிக்கதகரபோ ஷே. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக வானமடத்தில் பொல்லாத ஆவிகளோ, பிரபஞ்சத்தில் லோகாதிபதியோ, சேனைகளோ, பொல்லாத சாத்தான தீசக்தி வல்லமைகளோ, அந்தர சக்தி ஆதிக்கங்களோ எழும்பாதவாறு இவை எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கட்டி பார்த்து தள்ளுகிறேன். தேவ பிரசனத்தை, தேவ சமாதானத்தை, இயேசு ரத்தத்தின் வல்லமையை, பரிசுத்தாவின் ஆளுக, ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், விடுதலையை இந்த புரோகிராம்களை இயேசு நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறேன். இதை பார்க்குற ஒவ்வொருவரும் தேவ மகிமையினால் நிரப்பப்படுவார்களாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவார்களாக. கர்த்தருடைய கரம் இதை பார்க்குற ஒவ்வொருவர் மேலே வந்து அமருவதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே இளைப்பாறுதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், அவங்க விரும்புகிற காரியங்கள் நடக்கட்டும். அல்லேலூயா ராகா தீகலாபாரா. சுகவீன பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா ராகா லீகலாபாரவோ ரிகபாபா லாபாரவோ ஷே ஓ ரபா ரிகபாபா லாபாரவோ. பார்த்து கொண்டு இருக்கிற குடும்பங்களில் யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ ரட்சிக்கப்படுவார்களாக. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாத ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. அல்லேலூயா ராகா தீகபாபா லாபாரவோ. நான் சாட்சியாக வாழ விரும்புகிறேன், என்னையும் கர்த்தர் சாட்சியாக நிறுத்த மாட்டாரா என்று ஏங்குகிற ஒவ்வொருவரையும் இந்த புரோகிராம் மூலம் சாட்சியில் எழுப்பி தருவீராக. அல்லேலூயா ராகா தீகாலாபாரபா. இதோ பேக் பெயின் நீங்குகிறது, எலும்பு தேய்மானங்கள் நீங்குகிறது. அல்லேலூயா ராகா தீகாலாபாரபோ. எலும்புகளை கர்த்தர் இப்பொழுது நினமுள்ளதாக்குகிறார், நினமுள்ளதாக்குகிறார். அல்லேலூயா ராகா லீகாராபோ ஷே. இந்த வருஷமாவது இந்த கடனிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து என்னை கடன் கொடுக்கிறவனாய் வைக்க மாட்டாரா என்று ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, அல்லேலூயா கடன் அடைக்க ஒரு அற்புத வாசலை கர்த்தர் திறக்கிறேன்னு சொல்லுகிறார். இனி நீ கடன் வாங்காதே என்று எச்சரிக்கிறார். தேவ செய்தி ஆசீர்வாத இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாள்லேயும் கூட இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம், இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு சூப்பர் வேடை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிபந்தனையோடு கூட அந்த வார்த்தையை அவர் கொடுத்துருக்கிறார். எல்லாமே ஒரு கண்டிஷன் இருக்குது. டாக்டர் சுகர் ப்ரெஷருக்கு எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை சாப்பிடாமல் இருந்தாத்தே நம்ம சுகரு மாத்திரை சாப்பிடுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இனிப்பை நிறையா கேசரி வடை இப்படி டெய்லி நம்ம சாப்பிட்டு டிஃபனோட ஊர்பட்ட இனிப்பை போட்டு டீ காஃபியை குடிச்சிட்டு சுகர் அப்படியே இருக்குது அப்படின்னா டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வாயக்கட்டும்பார் அவர். முதலாவது நீ வாயக்கட்டு, இஷ்டத்துக்கு என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க, இதைத்தான் சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாதுன்னு சுகர் பேஷண்ட்டுகளுக்கு ஆண்டவர் சொல்லுவார். அதுபோல் காற்று பேஷண்ட்டுகளுக்கு எதை சாப்பிடணும் சொல்லுவார். கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிறவங்களுக்கு எண்ணெயை நீங்கள் என்ன செய்யுங்க, எண்ணெய் உப்பை என்ன செய்யுங்க நீங்கள் குறைங்க அப்படிம்பார் இல்லையா. அந்த நிபந்தனைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இல்லை அவர் சொன்னதை விட அதிகமாக நம்ம எண்ணெயவோ சுகரையோ நம்ம கூட்டி சாப்பிட்டா என்ன ஆகும்? வியாதிக்கு மாத்திரை சாப்பிடுவது, வைத்தியம் பார்ப்பது அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதுபோல தான் ஆண்டவருடைய நிபந்தனைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு, நீதி நியாயங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி செய்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். செய்தியுடைய தலைப்பு பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். அதுதான் வாக்குத்தத்தம். பூமியில் சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதுதான் தேவ செய்தி. உபாகமம் 28 அதிகாரம் 1வது வசனம். நான் அதை வாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்று நான் இந்த வருடம் கர்த்தர் இந்த ஊழியத்துக்கென்று, இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இது. வாக்குத்தத்தமானது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும்
பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நம்முடைய கர்த்தராகிய தேவன் வரவழைக்கு, தூரத்திலிருந்து வரவழைக்க யாவருக்கு உரியது என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த வாக்குத்தத்தம் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் நம்ம கையீடு வேலைகளுக்கும் நாம் இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த சமுதாயத்தில் எப்போதும் சமாதானம் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. எப்போதும் அனுகூலமாக தேச காரியங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ எது சம்பவிக்குன்னு தெரியாது. போன வருஷத்தில் 2023 தென் மாவட்டங்களில் பெரிய இயற்கை பேரிடு எவ்வளோ பேர் வீடு வாசலை இழந்தாங்க, எத்தனை பேர் மரித்தாங்க, எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அதனால் எது சம்பவிக்கும் எது சம்பவிக்காது நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தால் எல்லா இயற்கை பேரிடு கர்த்தர் விலக்கி காப்பார். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலத்தில் இதெல்லாம் சம்பவிக்கும். கொள்ளை நோய் வரும், பூமி எதிர்ச்சி வரும், பஞ்சங்கள் வரும், இதேபோல் யுத்தங்கள் வரும். இவையெல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்கன்னு சொல்கிறார். இயற்கை பேரிடு வரும். நோவாவின் காலத்தில் நடந்தது போல் மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். ஆனால் எல்லாத்தையும் கர்த்தர் தண்ணினால் அழிக்க மாட்டார். அக்கினிக்கு இந்த பூமி இரையாக்கப்பட போகிறது. ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறார். நீங்களும் நானும் இத்தனை ஆண்டுகளாக ஆண்டுடைய வார்த்தையை எந்த வகையிலாவது நம்ம ஒரு வேளை மீறி இருக்கலாம். நம்ம பார்வைக்கு நம்ம நீதிமானாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை பார்த்து ஆபிரகாமை சொன்னது போல் அவன் நீதிமான், அவன் உத்தமன், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக கர்த்தர் எண்ணினாராம். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் நீதியாக எண்ண முடியுமா? சில வேளையில் நம்ம என்ன பண்ணுறோம், அவிசுவாசப்பட்டு பேசுகிறோம், முறுமுறுக்கிறோம், செய்கிறோமா செய்யலையா? வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதிக்கும் போது இன்னும் சந்தேகம் வருகிறது நமக்கு இல்லையா? இந்த வருஷம் சந்தேகப்படாதபடி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு பூமியிலுள்ள சகல ஜாதியிலே பாக்கிலும் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பதற்கு நீங்களும் நானும் அவருடைய கற்பனைகள், நியமங்கள், கட்டளையின்படி என்ன செய்யணும், நடக்க வேண்டும். ஒன்று கூட மீறக்கூடாது. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. ஆண்டவர் சுருக்கமாக புதிய ஏற்பாட்டில் கற்பனையை கொண்டு வந்தார், கட்டளையை கொண்டு வந்தார். பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு கர்த்தர் 616 நியாயப்பிரமாணங்களை கொடுத்தாரு. அதை யாராலுமே கை கொள்ள முடியலை. மோசே தான் வாங்கினான் ஆண்டவர்கிட்ட. தண்ணியும் குடியாமல், சாப்பாடு சாப்பிடாம சீனாய் மலையில் ஏறி அவன் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது, 40 தினங்கள் காத்திருக்கும்போது கர்த்தருடைய விரலே அக்கனி நடுவில் இருந்து அந்த நியாயப்பிரமாணங்களை, கற்பனைகளை, நியமங்களை எழுதி கொடுத்தது. அது 616. அந்த 616 நியமங்களையும் அவனாலே கை கொள்ள முடியலை. ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேச சொன்னார். இவர் கோபத்தில் என்ன செஞ்சார், அடிச்சிட்டார். அதனால் அவன் கானானுக்குள்ளே போக முடியாமல் போச்சு. மோசையோடு கர்த்தர் இருந்தார், கர்த்தர் மோசையோடு இருந்தார் இல்லையா? மோசே சொன்னதை கர்த்தர் கேட்டார், கர்த்தர் சொன்னதை மோசே கேட்டார். மோசையோடு முகமுகமாய் பேசினாராம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவது போல பேசினாராம். இன்றைக்கி நம்ம வாழ்வு பிள்ளைகளை கேளுங்க, தாயுதப்பட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்க. நம்ம அவங்கள பற்றி அறியுன்னா ஃப்ரெண்ட்ஸை கேட்டால் என்ன செய்வாங்க, சொல்லிடுவாங்க இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் இருதயத்தை அவங்க பகிர்ந்து கொள்வாங்க இந்த காலத்து வாலிப பிள்ளைகள். மோசேட்ட ஆண்டவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவது போல பேசினாராம். அப்படி அந்த 616 நியாயப்பிரமாணத்தில் ஒன்றை மீறினாலும் அது பாவம். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இயேசு வந்தார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும். 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட இவனு சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தை சாபத்தினின்று விடுதலை ஆக்கினாரே. மாம்ச பிரகாரமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவர் என்ன செஞ்சார், நல்ல பிரமாணத்திலேயே பெரிய பிரமாணம், ராஜகட்டளை அன்புதான் சொல்லிட்டார். நாம் அவரிடத்தில் அன்பு உருவது போல பிறரிடத்தில் அன்பு வரணும். இதில் தான் எல்லாமே அடங்கி போச்சு. அன்புலேயே அன்பு திரளான பாவங்களை மூடும், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருங்க. நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல பிறரை நேசிங்க. அதுதான் நம்மளால் செய்ய முடியல. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவங்கள நேசிக்கிறது என்ன, ஏதாவது கொடுத்து அன்பு கூறுதான் அன்பு.
நேசிக்கிறேன்னு உதடளவில் சொல்கிறது அன்பு கிடையாது. பிதாவாகிய தேவன் எப்படி நம்ம மேலே அன்பு கூர்ந்தார்? ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்து, இயேசு கிறிஸ்து ஜீவனையே கொடுத்து நம்ம மேலே அன்பு வைத்தார். நீங்கள் நானும் ஜீவனை கொடுக்க வேண்டாம் மற்றவங்களுக்காக? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருந்து ஏதாவது ஒரு ஹெல்ப்பு ஒரு விசுவாசிக்கு தேவைப்பட்டா, அல்லது ஊழியர்களுக்கு தேவைப்பட்டா, ஊழியங்களுக்கு தேவைப்பட்டா என்ன செய்யலாம்? ஏதாவது நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாமே. ஒரு பர்த்டேனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹை லெவலில் ட்ரெஸ் எடுக்க பார்ப்போம், ஒரு வெட்டிங் டேக்கு எடுக்க பார்ப்போம், எதுக்கோ நம்ம வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் நல்லா செய்வோம். ஆனால் தரித்திரரை நினைக்கிறோமா? ஏழைகளை நினைக்கிறோமா? ஊழியர்களை நினைக்கிறோமா? எத்தனை ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆனால் அவங்கள ஆசீர்வதிக்காமல் கர்த்தர் போக மாட்டார். கண்டிப்பாக எல்லாவற்றையும் ஒரு நேரம் வச்சிருப்பார். ஏற்ற காலத்தில் உயர்த்துபடி பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடந்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு. ஒரு கவனமாக இருக்கிறோமா? இதுவரை நீங்கள் ஒருவேளை ஆண்டோடைய வார்த்தையை மீறி இருக்கலாங்க. இனிமேலாவது ஆண்டோடைய வார்த்தை மீறி நடப்பேன். இந்த வேத புத்தகம் எனக்கு வெளிச்சம், நான் செல்லு வலிக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது, பாதைக்கு அது தீபமாக இருக்கிறது. வேத வசனத்தை அசட்டை பண்ணினால் ஆண்டவரே அசட்டை பண்ணுறேன்றதா அர்த்தம். கவனமாக செவிசாய்த்து கேளுங்க. நல்ல பைபிளை மணிக்கணக்காக வாசிங்க. இந்த வருஷம் நல்லா மணிக்கணக்காக ப்ரேயர் பண்ணுங்க. இன்றைக்கி ஓவர் டைம் வேலைக்குன்னா போகிறீங்க, ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5000 கிடைக்கும், 10,000 கிடைக்கும், போக வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அதை பார்க்கல ஆண்டவருடைய சமூகத்தை அதிகமாய் தேடுங்கள். அவருடைய சமூகத்தில் ஆனந்தம் இருக்கிறது, அவருடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது. சங்கீதம் 16:11 சொல்லுகிறது. எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசித்து அவருடைய சமூகத்துக்கு போகிறீங்க? விசுவாச பலவீனமாக இருக்கா? ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வாலி அசுத்தாய் பிடிச்ச திகிலி இந்த அடியில் கொல்ல வந்த அந்த வாலினுடைய தகப்பன் எனக்கு அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும்னு ஜெபம் பண்ணா. கர்த்தர் அவிசுவாசம் நீக்கி விசுவாசத்தை தந்தார். அப்படி ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் ஜெபத்தில் வைங்க, ஜெபத்தில் வைங்க. சின்ன காரியமா பெரிய காரியமா தேடுங்க அவரை. அங்கே எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய வார்த்தை கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கப்பாயானால். இந்த காதில் எத்தனை பிரசங்கம் கேட்குறோம் சபையில், ஸ்பெஷல் மீட்டிங்கில், யூடியூப்பில். ஆனால் இந்த காதில் வாங்கி என்ன செய்து இந்த காதில் விட்டுறக்கூடாது, கவனமாய் செவி சாய்க்கணும். ஏன்னா காதுகளை உண்டாக்கினவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நான் பேசுகிறது ஆண்டவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். வாயிலிருந்து சொல் பிறவாதுக்கு முந்தையே என்ன பேச போகிறேன் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். உண்மையாக செவி சாய்ப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதியில் உன்னை மேன்மையாக வைப்பார். பார்த்தீங்களா? மேன்மையாக வைக்கிறதுக்கு அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்கணும். அதை கட்டளின்படி என்ன செய்யணும்? செய்யணும். அப்படிதான் இருக்குது. நீ கவனமாய், அதாவது அவர் கர்த்தருடைய கட்டளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கணும். முதலாவது ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்க கவனமாக இருக்கணும், அதில் நடந்துடணும். எனக்கு ஆண்டவர், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 1989 நான் ரட்சிக்கப்பட்டேன். முதலாக ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நான் செல்லும்போது அதில் ஒரே வார்த்தையை 1 மணி நேரம் ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்ணினார். அது என்ன வார்த்தைனா, நீயோ கடன் வாங்க மாட்டாய். இதுதான் செய்தியுடைய தலைப்பே. உபாகமம் 28:15 தான் நினைக்கிறேன். அது நீயோ கடன் வாங்க மாட்டாய். அப்போ அப்படியே அந்த 1 மணி நேரம் டீச்சிங் என்ன ஆயிடுச்சு, எனக்கு உள்ளத்தை தொட்டுச்சு. லீரியா உள்ளத்தை கர்த்தர் திறந்தது போல என் உள்ளத்தை திறந்தார். அப்போ இதுவரையும் நம்ம கைமாற்று வாங்கியிருக்கலாம், 5 ரூபா 10 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா, இவ்வளவோ கைமாற்று வந்திருக்கலாம். பக்கத்தில் தக்காளி 4 தக்காளி வாங்கியிருக்கலாம். அடுத்து நம்மளும் அந்த பதிலுக்கு போய் கேட்டிருக்கலாம். இப்படிலாம் நம்ம செஞ்சுருப்போம். சின்ன இது. நிறைய பேர் கடனே இல்லாமல் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் கடன் வாங்குகிற நிலைமை உங்களுக்கு வராது. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் அப்படியே அப்பியாசப்படுத்தினேன், கவனமாக கேட்டேன், அதன்படி செஞ்சேன். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நிறைய வந்தது. 2 பொம்பளை பிள்ளைகள் திரும்ப நடக்கணும். கடனே வாங்க மாட்டேன் ஆண்டவரே, கல்யாணம் ஆகட்டாலும் பரவாயில்ல, ஆனால் எல்லாத்தையும் நான் இழந்து நின்றேன். என்னுடைய ஒரே மகனுக்காக என் கிட்னியும் கொடுத்து வீடையும் விற்று எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அவனை காப்பாற்ற முடியலை. அந்த நேரம் கூட எங்கள் வீட்டுக்கார் வியாபாரம் அந்த நேரம் செஞ்சதுனால 89 அவர் வியாபாரியாக இருந்தார். 2005 தான் என்னோடு சேர்ந்து ஊழியத்துக்கு வந்தார், முழு நேரம் ஊழியமாக.
நானே 2005 தான் முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை அழைத்து இதுவரை பயன்படுத்தி வருகிறார். அதுக்கு முந்தி விசுவாசியாக தான் இருந்து என்ன செஞ்சேன், கர்த்தருக்காக என்ன செஞ்சேன், அப்படி பார்த்துபடி நடக்கிறதுல ரொம்ப பிரயாசப்பட்டேன். அலே லோயா, அலே லோயா. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு அவ்வளோவா சத்தியம் அப்போ தெரியாதனால நான் சொல்ல 2005 முன்பு நடந்த சொல்லுகிறேன். அவர் பிஸ்னஸில் ஒரு 5 லட்சம் கடன் பட்டுட்டார் என் மகனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீ யோபு முகத்தை பார்த்தீரே, என் முகத்தை பாரு. என்னைக்கு 89 அந்த சத்தியம் கடன் வாங்க மாட்டாயின்னு கவனமாக கேட்டேனோ அதன்படி நான் நடந்து வருகிறேனே, என் முகத்தை பாரு. எனக்காக ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரர் செய்த தவறை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் கடன் வாங்காமல் நடந்து கொண்டேன். ஆகவே ஆண்டவரே அதேபோல் அவர் தெரியாமல் செஞ்சிட்டாரு, மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இப்போ கொடுக்கறதுக்கு வழிவகையில் இல்லை. ஏன்னா என் மகனுக்காக ட்ரீட்மெண்ட் கிட்னி ப்ராப்ளத்தினால ஒரு சிபிஎம் ஆன்டிபாடி வியாதி வந்து 2 கிட்னியும் தாக்கி நான் கொடுத்த கிட்னியை இயங்க விடாமல் பண்ணி இன்னொரு கிட்னி விலைக்கு வாங்கி வச்சா அது இயங்க விடாமல் பண்ணி கடைசியில் மரணம்தான் 20 வயசில் நேரிட்டது. ஆண்டவர் அவனை கொடுத்து தான் எனக்கு ஊழியத்தை தந்தேன்னு சொல்லிட்டார். அவனை எடுத்துக்கொண்டே எனக்கு ஊழியம் தந்தார், சுவிசேஷ ஊழியத்தை தந்தார். உனக்கு பதிலாக ஏசாயா 43:4 நினைக்கிறேன், உனக்கு பதிலாக நான் மனுஷரை உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை நான் என்ன செய்வேன், தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இதுவரையும் கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார். அலே லோயா, அலையில வாக்குத்தத்தத்தில் உறுதியாக இருக்கணும். கர்த்தர் பாருங்க, அந்த 5 லட்சம் கடனை ஆண்டவர் அந்த கடன் பட்டவங்களே வீடு தேடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, என் வீட்டுக்காரை பார்த்து நீ கொடுக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, வேண்டான்னு இது பண்ணிட்டாங்க, சிட்டையை கிழிச்சு போட்டாங்க. இது யாரால் நடந்தது? நான் ஒரு ஆள் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தேன். கணவன் ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தையை தெரியாமல் நடக்காமல் இருக்கலாம், ஆண்டுடைய வார்த்தைப்படி தெரியாமல் நடக்காமல் இருக்கலாம். மனைவிகள் என்ன பண்ணுறீங்க, ஆண்டுடைய வார்த்தையின்படி நடங்க. இல்லது மனைவி ஆண்டுடைய வார்த்தையை மீறலாம். கணவன் ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்க உறுதியாக இருந்தீங்கன்னா என்ன செய்ய, அந்த வார்த்தை நடக்கும். அங்கே எழுதப்பட்டிருக்கு, நீ கவனமாக இருக்கும்படிக்கே தெரியுங்களா. அதே போல் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். நம் நிமித்த கர்த்தர் குடும்பத்தை கடன் இல்லாமல் நடத்துவார், கண்டிப்பாக நடத்துவார். நான் என் பெரிய மருமகனுக்கு சொன்னேன், நீங்கள் கடனே வாங்கக்கூடாது தம்பி, என்ன நீங்கள் செய்வீங்களோ கடன் வாங்காமல் ஒரு தீர்மானம் எடுங்க அப்படின்னு அவரும் கல்யாணம் ஆகி என் பெரிய மகளை கட்டி கொடுத்து 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகுது. ஆனால் இதுவரை ஒரு கடன் இல்லாமல் அவர்களே கர்த்தர் நடத்தி வருகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, இந்த வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு கர்த்தர் மேன்மையாக வைப்பார். சும்மா மேன்மையாக வைக்க மாட்டார். கடன் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம். எங்கள் வீட்டுக்காருக்கு வைத்திய செலவு வந்தது 2019. எனக்கிட்ட கையில் காசே இல்லை, சுமார் 9 லட்சம் செலவாயிருக்கு. அப்போ நான் அந்த வார்த்தையில் உறுதியாக இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் செத்தாலும் சரி நான் கடன் வாங்கி வைத்தியம் பார்க்க மாட்டேன். ஒரு கை மாற்று கேட்டால் கொடுக்குறதுக்கு நிறைய இருக்காங்க, ஆனால் நான் கேட்க மாட்டேன். ஆண்டவரே அற்புதமாக யார் மூலமோ பணம் அனுப்புனார். இந்த வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இருங்க. இந்த வாக்குத்தத்த நிறைவேறு பூமியில் சகல ஜாதியில் பாய்க்கல நீங்கள் மேன்மையாக இருக்க வேண்டுமானால் பிஸ்னஸ்லையும் சரி, வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் சரி, படிப்புலையும் சரி, அதே போல் ஊழியத்திலையும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். 20 வகையான ஆசீர்வாதங்கள் அங்கே கீழே எழுதப்பட்டிருக்கிறது. நீ பட்டணத்தில் 3வது வசனம், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதிலே 15 வசனம் வரை வாசித்துக்கங்க. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகி உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிணைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக ஓடி போவாங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடு எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளையை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக்கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொய்சாலை வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய்.
அப்போ 13வது வசனம், இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவை விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுற இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவையின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவாய். 14 வசனம் வரையிலும் அங்கே எழுதப்பட்டிருக்கு. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதுக்கு அவர் சத்தத்துக்கு செவி கூடாதே போனால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களை உண்மையில வந்து பலிக்கும். அப்போ இங்கே நம்ம பார்க்குற 68 வசனம் வரையும் சாப வசனங்கள் எழுதப்பட்டு 14 முடிய 1லிருந்து 14 முடிய ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தையின்படி நடந்தால், நடக்காமல் போனால் 15 வசனத்திலிருந்து 68 வசனம் முறையும் சாபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம் முன்னே சாபத்தை வைக்கிறார், ஆசீர்வாதத்தை வைக்கிறார், மரணத்தை வைக்கிறார், ஜீவனை வைக்கிறார், தீமையை வைக்கிறார், நன்மையை வைக்கிறார். நம்ம எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? நல்லதை தெரிந்து கொள்ளுவோம். இந்த ஆண்டு நல்லதே நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் மை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த 20 வித ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக, தேவ ஆவியர் அசைவாடுவாராக. உம்முடைய வார்த்தையை இதுவரை மீறின தவற மன்னி ஆண்டவரே. ஓராக அதிகாலாலாவாரா. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின்படி கற்பன்படி நடக்க உதவி செய்யுங்க. உம்முடைய கற்பனைகள் பாரமானவைகளே அல்ல ஆண்டவரே. ஆதாலாராபோ ரீக சபலாபாராபோ ரீகா பாபா. உன்னுடைய நுகம் மெதுவாக இருக்கிறதா ஆண்டவரே, உன்னுடைய சுமை லேசாக இருக்கிறதா ஆண்டவரே. அவைகளை நாங்கள் ஆண்டவரே சுமக்க, உம்முடைய சுமையை சுமக்க கர்த்தாவே நாங்களை ஒப்பு கொடுக்குறோம். அலையலோயா ராக அதிகலாலாபரவோ. இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு திருமணம் நடக்குமான்னு கேள்விக்குறியோடு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே சகோதரனே, இந்த வருஷம் உன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். அலையலோயா ரேகா தகாலாராபா. இந்த வருஷமாவது பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படுமா? இந்த வருஷமாவது ஊழியத்தில் விரிவாகுமா? கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லுகிறார். அலையலோயா ரிக்கா தகாரா. இந்த வருஷமாவது நான் வெளிநாடு போவேனா? நிச்சயம் கர்த்தர் உங்களை அனுப்புவார். அனுப்புறது நான் அல்லவா என்கிறார். இதை பார்க்குற ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9434393050. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.